நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? சைவத்தின் வழியில் நடக்கும் மக்கள் அனைவரும் உள்ளுக்குள் விரும்பும் ஒரே ஒரு ஆசை இந்த உலகில் இருக்கிறது என்றால் அது இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்பு எப்படியாவது பாடல் பெற்ற 276 சிவாலயங்களையும் நேரில் சென்று தரிசித்துவிட முடியுமா என்பதுதான். இந்த ஆசை ஒரு மனிதனின் ஆசை மட்டுமல்ல, இது ஒரு சைவ ஆன்மாவின் நிசப்தமான வேண்டுதல். இதுவரை 276 பாடல் பெற்ற சிவாலயங்களையும் நேரில் சென்று அந்த முழு அனுபவத்தை அடைந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற வரலாறு எங்களுக்கு தெளிவாக தெரியவில்லை. ஆனால் நாங்கள் ஒன்று செய்கிறோம். இந்த 276 சிவாலயங்களின் வரலாறுகளை முடிந்தவரை உங்களிடம் வந்து கொண்டு சேர்க்கும் முயற்சியில் இறங்கியுள்ளோம். பாடல் பெற்ற சிவாலயங்கள் என்றால் வெறும் பழமையான கோவில்கள் அல்ல. இந்த தலங்களில் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகிய சைவத்தின் 3 பெரும் மகான்கள் நின்று பாடியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் பாடிய பாடலை இறைவன் ஏற்றுக்கொண்ட தலம் என்றால் அது சாதாரண தலம் அல்ல. அது இறைவன் மனிதனின் குரலை அருளாக மாற்றிய தலம். பாடல் பெற்ற சிவாலயங்கள் ஒவ்வொன்றும் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இப்படி 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான 276 கோவில்கள் ஒரே மரபில் ஒரே ஆன்மீக வழியில் இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு எண்ணிக்கையில் 1000 வருடங்களுக்கு மேல் பழமையான கோவில்கள் இருப்பதாக வரலாறு சொல்லவில்லை. இதுவே இந்த மண்ணின் சைவ மரபின் மகத்துவம். அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் இந்த மூவருமே இறைவனின் பூரண அருளை பெற்றவர்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. அவர்கள் நடந்த இடத்தில் நாம் நடக்கிறோம். அவர்கள் நின்று பாடிய இடத்தில் நாம் நின்று வணங்குகிறோம். அப்படி அருள் பெற்றவர்கள் பாடிய இடங்களை நாம் சென்று தரிசிக்கும் பொழுது அவர்களின் ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் எப்படியாவது உங்களால் முடிந்தவரை உங்கள் ஊரின் அருகில் இருக்கும் பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு நேரில் சென்று வழிபடுங்கள். அது ஒரு சுற்றுலா அல்ல, ஒரு பழக்கம் அல்ல. அது சைவ மரபின் ஆன்மீக பாதையில் நாம் எடுக்கும் ஒரு புனிதமான நடை. இந்த 276 சிவாலயங்களும் ஒரே நாளில் பார்க்க முடியாதவை. ஆனால் ஒவ்வொரு தலத்தையும் அறிந்து கொள்ளலாம், அதன் கதையை கேட்கலாம், அதன் சிறப்பை உணரலாம். அதற்காகத்தான் இந்த பாடல் பெற்ற சிவாலயங்கள் என்ற தொடர். பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு செல்வது ஒரு ஆசை அல்ல, அது ஒரு ஆன்மாவின் பயணம். இந்த பயணம் உங்கள் மனத்தில் இன்று தொடங்கட்டும். ஒவ்வொரு தலமும் உங்களை உங்களுக்குள் இருக்கும் சிவனிடம் அழைத்து செல்லட்டும். ஓம் நம சிவாய. தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களின் தொகுப்பு இனி ஒவ்வொன்றாக உங்களை தேடி வந்து சேரும். இந்த புனித சிவாலயங்களின் வரலாறுகளையும் சிறப்புகளையும் தேவார பாடல்களின் அர்த்தங்களையும் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடன் நமது சேனலை காணும் அடியாறு பெருமக்களை ஊக்குவிக்கும் விதமாக ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு சரியான பதிலை அளிக்கும் நபர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இந்த பரிசு தொடர் முதல் கோவிலில் இருந்து 276வது கோவில் வரை தொடர்ச்சியாக நடைபெறும். ஆகவே இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முதல் கோவிலில் இருந்து இந்த புனித பயணத்தில் நம்முடன் இணைந்து சரியான பதிலை அளித்து தகுந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.